இவரும் வந்து 4ஆம் தமிழ் சங்கத்தில் வந்து ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு. ஆனால் இவரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து அப்போ வந்து தமிழ் பாடத்துறை இருந்திருக்கு. அப்போ வந்து ஆங்கிலேய அரசு வந்து தமிழ் பாடத்துறை வந்து நீக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஓ. அப்போ இவர் வந்து இந்த தமிழ் சங்கம் மூலமாக இவர் ரொம்ப அழுத்தம் கொடுத்து அந்த அந்த திட்டத்தை வந்து தடுக்கிறாரு. ஓஹோ. ஸோ அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இவங்களை பற்றி படிக்கும்போது நம்மளுக்கு அதை பற்றிலாம் தெரிய வருது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து அப்போ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. குறிப்பா ஆங்கிலேயர் காலத்துல வந்து எந்த ஒரு வட்டார மொழிகளுக்குமே அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம ஆங்கிலத்தை மட்டுமே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இத்தனைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு முன்பாக மராட்டியர்கள், நாயக்கர்கள்லாம் கூட ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்களுடைய காலத்திலே கூட தமிழ் பணிகள் நடந்திருக்கு. நம்ம திருமலை நாயக்கர் காலத்துல சமகாலத்துல புலவர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். பட் ஆங்கிலேயர்கள் வந்தபோது முழுக்க முழுக்க தமிழுக்கு ஒரு ஒரு இருண்ட காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்ப அதுங்க அந்த இருண்ட காலத்தில் ஒரு ஒளி விளக்காக இவர்கள் எல்லாம் எழுந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான. இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா, சேதுபதிகள் வந்து நேரடியாவோ இல்ல அவங்களோட பொருள் உதவியிலேயோ பல நூல்கள் வெளிவந்திருக்கு. நன்னூல், பரிபாடல், 18 திருவிளையாடற் புராணம், கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், அப்புறம் சங்க இலக்கியங்கள், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, இப்படின்னு பல நூல்கள் வந்து நேரடியாக இவங்களோட அச்சகத்திலேயோ இல்லை வந்து இவங்களோட பொருள் உதவியிலோ இத்தனை நூல்கள் வந்து வெளிவந்திருக்கு. இன்னைக்கு நாம படிக்கிற இத்தனை நூல்களும் சேதுபதிகளோட ஏதோ ஒரு பணியில தான் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு.